கொல்கத்தா மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி கொல்கத்தாவில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 31 வயது முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தில் கொல்கத்தாவில் உள்ள சியால்டா நீதிமன்றத்தில் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிபதி அனிர்பன் தாஸ் முன்பாக இந்த வழக்கு விசாரணை கடந்த நவம்பர் 12ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது சிபிஐ தரப்பில் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை விதிக்க வேண்டும் என வாதிடப்பட்டது. இதையடுத்து குற்றவாளி சஞ்சய் ராயிடம் உங்களுக்கு எந்தவிதமான தண்டனை வேண்டும் என நீதிபதி கேள்வி எழுப்பியதற்கு தான் ஒரு நிரபராதி என்றும் குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யாக உருவாக்கப்பட்டது என்றும் தன்மேல் தவறில்லை என்றும் கூறியுள்ளார். நான் எந்த தவறும் செய்யவில்லை. இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யாக பதியப்பட்டது. என்னை எதுவும் பேசவிடவில்லை என்றும் பதிலளித்திருந்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி இந்த வழக்கில் சனிக்கிழமை அளித்த தீர்ப்பில் சஞ்சய் ராய்க்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் சிபிஐ நிரூபித்துள்ளது. பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்த சஞ்சய் ராய் அதன் பின்னர் பெண் மருத்துவரின் குரல் வளையை நெரித்து அவரின் முகத்தை இறுக்க மூடியதால் அவர் உயிரிழக்க நேர்ந்துள்ளது. சஞ்சய் ராய் தான் குற்றவாளி என்று தீர்ப்பளித்தார். அதனைத் தொடர்ந்து தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் குற்றவாளி சஞ்சய் ராயின் தாய் செய்தியாளர்களிடம் என் மகளை போன்றவர் பெண் பயிற்சி மருத்துவர். அவருடைய தாயின் வேதனையும் வலியையும் என்னால் உணர முடிகிறது. இந்த வழக்கில் என் மகன் குற்றவாளி என சட்டப்படி நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே அவனுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும். தூக்கு தண்டனை விதித்தாலும் எனக்கு ஆட்சேபனை இல்லை. என் மகனுக்காக நான் தனியாக அழுவேன், ஆனால் தண்டனை விதியாக ஏற்றுக்கொள்வேன் என கூறியிருந்தார். இந்நிலையில் சஞ்சய் ராய்க்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. பல மாதங்களாக போராடி வந்த மருத்துவர்கள் மத்தியில் சஞ்சய் ராய்க்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை என்ற தீர்ப்பு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.